அன்பிற்கினியவர்களே, சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு யூதேயாவிலிருந்து வந்தவர்களின் கடுமையான கருத்தும் பவுல் பர்னபாவின் அனுபவமும் மோதுகின்றன. அத்தருணம் தனித்தனியே தங்களது வெறுப்புகளின் அடிப்படையில் தீர்மானிக்காமல் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களுடனும் மூப்பர்களுடனும் உரையாடி பொது நலத்தை தேடுகிறார்கள். கருத்து வேறுபாடுகள், பாரம்பரியமும் புதுமையும் மோதும் சிக்கல்கள், மாற்றத்தை ஏற்பதா விலக்குவதா என்ற கேள்விகள் வாழ்வில் வருவது யதார்த்தம். ஆனால் உண்மையான நீதியும் உண்மையும் தனி மனித ஆணவத்திலிருந்து வருவதில்லை. மாறாக பணிவுடன் கேட்கும் செவிகளாலும் அன்புடன் பேசும் நாவாலும் பொதுநலத்தை முன்னிட்டு சிந்திக்கும் இதயத்தாலும் உருவாகிறது. வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் உடனடியாக தீர்ப்பளிக்காமல், குறுகிய எண்ணத்துடன் பதில் நாடாமல், பலருடன் பேசி கலந்துரையாடி நல்லவை எங்கிருந்தாலும் ஏற்கும் இணைக்கும் வழியை தேடுவது அறவாழ்வின் அடிப்படை. உரையாடல் ஒருபோதும் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, பலத்தின் உச்சம் அது. உறவுகளை உடைக்காமல் பலப்படுத்துகிறது, வேறுபாடுகளை ஒற்றுமையின் பாலமாக மாற்றுகிறது, மற்றவரின் மனமாற்றத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் பெருந்தன்மையை வளர்க்கிறது. ஜெபிப்போம். இறைவா, எங்கள் வாழ்வில் எழும் சிக்கல்களில் தன் முனைப்பை விட்டுவிட்டு ஒன்று கூடி அன்புடன் கலந்து பேசி உண்மையை நாடும் எண்ணத்தை வளர்க்க உதவும். ஆமேன்.